ஓம் மகிஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோதியார். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய கடின உழைப்புக்கும் கர்ம வினைக்கும் ஏற்றபடி கடவுள் யாருக்குமே தெரியாம உங்களுக்கு மட்டும் ரகசியமாக கொடுக்க போரும் மாபெரும் அதிர்ஷ்டம். அதை ஒரு கருப்பு அதிர்ஷ்டம்னே சொல்லலாங்க. பௌர்ணமி, உச்ச சுக்கிரன் மற்றும் சனிவனுடைய சேர்க்கை, இந்த மூன்று ஒன்று கூடி வரப்போகும் மாபெரும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாட்கள். அதுவும் ஒரே மாதத்தில் நடைபெறப்போகுது. இதை பத்தி தான் இந்த பதில விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்தில் முழுமையான புத்தாண்டு பலன் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன் ரெண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ரவுண்ட் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அதாவது நாங்கள் பதிவுக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, திருவாதிரை நட்சத்திரம் கடவுளுக்கு பயப்படலைனாலும் கர்மாவுக்கு நீங்க பயப்படுவீங்க. நிச்சயமான முறையில மற்ற மனிதர்களுக்கு ஒரு வேலையோ ஒரு உதவியோ செய்வதில் கொஞ்சம் கூட காலதாமதம் செய்ய மாட்டீங்க. செய்யணும்னு நினைச்சிட்டா அன்னைக்கே செஞ்சு கொடுப்பீங்க அந்த உதவியும் நன்மையும். அதே போலதாங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு எதிரியா மாறிட்டாங்களா அவங்கள வீழ்த்தணும் முடிவு பண்ணிட்டா அன்னைக்கே வீழ்த்தி முடிச்சிருவீங்க. கோபமா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் உடனுக்குடன் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்க. அதனாலதான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருங்கிய உறவுகளும் நெருங்கிய நண்பர்களும் அமைவது ரொம்ப 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 ரேர். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தாலும் கடவுள் உங்களோடு நெருங்கி கொண்டுதான் இருப்பார் எப்போதுமே. அதுல எந்த விதமான தயக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். சரி, இப்போ இந்த 2026 மிக முக்கியமாக மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம் நடைபெறப்போகுது. ஏன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படியே பேரிச்சி அடைஞ்சு மீனராசிக்கு போறார். மீனராசிக்கு போய் உச்சமடைய போகிறார். முதல்ல உங்களுடைய ராசிநாதன் மிதுன ராசிக்கு அதிபதி புதன், புதனுக்கு சுக்கிரன் நட்பு கிரகம். மேலும் நட்சத்திராதிபதி ராகு, ராகுக்கும் சுக்கிரன் நட்பு கிரகம். மேலும் எங்க போய் இணையறாரு அப்படின்னா மீன ராசியில ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணையறார். சனி சுக்கிரனுடைய சேர்க்கை மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய மிதுன ராசிக்கு அது 10ஆம் வீடு. மேலும் நட்சத்திர ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. அந்த கும்பத்திற்கு அது 2ஆம் வீடு அமையுது. அப்ப கும்பத்திற்கு 2ஆம் வீடாகவும் மிதுனத்திற்கு 10ஆம் வீடாகவும் அமையுது. எப்படி பார்த்தாலும் கர்ம பலனை சுட்டி காட்டுது இந்த சுக்கிரன் மற்றும் சனி. அது உச்ச சுக்கிரன் சனி சேர்க்கை. அப்போ இரண்டு உறவுகள் உங்களுக்கு துரோகமோ ஏமாற்றமோ செஞ்சா அந்த இரண்டு உறவுகளால் இழந்தது கர்ம வினையால் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதுல ஒன்று உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய காதல் துணை, உங்களுடைய அத்தை அல்லது மாமியார் வீடு, அது சம்பந்தப்பட்ட உறவுகள். இவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, பேலன்ஸ் இருக்கு, உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லக்கூடப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அல்லது உங்களை அவங்க ஏமாத்தி இருந்தாலோ, உங்களை அவங்க ஏதோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ, உங்களுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்தாலோ அவங்களுடைய விஷயம் கடவுளுடைய திருவருளால் முடிய போகிறது. ஓகேங்களா? ஸோ ஒன்று அவங்களால ஒரு நன்மை நடக்கும், அல்லது அவங்களால ஏற்கனவே ஒரு தீமை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த தீமைக்கு ஒரு கெட்டதுக்கு ஒரு எண்டு கொடுப்பார். ஸோ இதனாலே திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் இருக்குது. திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க போறார். அது எந்த சந்தேகம். ஸோ மேலும் சனி வணங்க அமர்ந்திருக்கிறார். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யார் உங்களை வேலையை விட்டு நிராகரிச்சாங்களோ, யார் அந்த பதவியை கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ அவங்களே கூப்பிட்டு வச்சு கொடுப்பாங்க. வேலை இழந்த இடத்துல அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். யார் இந்த தொழிலை நீங்க பண்ண வேண்டாம், இந்த வேலை நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு யார் உங்களை தடுத்து நிப்பாட்டாங்களோ அவங்களே அதை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? பரம்பரை தொழில் அல்லது பரம்பரையா தாய் தந்தையை பார்த்து வச்ச ஒரு ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ தந்தை அல்லது பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள் மூலமாகவும் சில நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா? இது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வேலை மற்றும் விவாக வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கையில யார் உங்களுக்கு துரோகமோ தோல்வியோ ஏமாற்றமோ செய்தார்களோ அவர்கள் மூலமாகவே ஒரு நன்மையை கொடுப்பார் இந்த சனி சுக்கிரனுடைய சேர்க்கை, கடவுளுடைய திருவருளால். ஓகேங்களா? ஸோ இப்போ ராகுவோடு சூரியன் இணைந்து சிம்ம ராசியில் கேதுவோடு சந்திரன் இருந்து பௌர்ணமி தினத்தன்று இந்த நிகழ்வு ஏற்படுது, இந்த பயிற்சி ஏற்படுது. அப்போ பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். போது சந்திரனும் முழு பலனை பெறுகிறார், சுக்கிரனும் உச்ச சுக்கிரனாக இருக்கிறார். உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் வீட்டுல ராகுவோடு சூரியன் இணைகிறார். அப்ப நட்சத்திராதிபதி ராகு. ஸோ இங்கிட்டு சூரியன் கண்ட்ரோல்ல தான் வராது. அப்போ
அரசாங்க வழிகளில் திடீர் திருப்பங்கள், ஒரு விவாகரத்து கோர்ட்டு கேஸ் போய்கிட்டு இருக்குன்னா அதுல திடீர் திருப்பமாக உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடைபெறும். அரசியல் சம்பந்தப்பட்ட அல்லது அரசு வேலை சம்பந்தப்பட்ட போட்டிகள் ஒரு பிரச்சனை போய்க்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா நடக்கும். அதே போல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்துல ஒரு சாதகம் நடக்கும். மேலும் உங்களை ஏமாற்றியவர்களை தாண்டி உங்களுக்கு சில உதவிகள் செய்ய மாட்டேன் சொன்னவங்க அவங்கள இப்ப செய்ய ஆரம்பிப்பாங்க, உங்களை மதிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் நடக்கும். ஸோ குறுக்கு வழியில மறைமுகமான ஒரு வேலை தொழில பணலாபம் பார்ப்பீங்க, அதுக்கு சான்சஸ் இருக்கு. பெண்களால் சில ஆதாயங்கள் பெறுவீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திடீர் குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குண்டான யோக வாழ்க்கை உண்டு. காதல் திருமணம் நடைபெறதுக்கு சான்சஸ் அதிகமான முறையில் உண்டு. சரிங்களா? திடீர் திருமணம், காதல் திருமணம் நடைபெறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உண்டு. வேறு மதத்துல அல்லது வேறு இனத்துல திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான முறையில் உண்டு. கர்மஸ்தானம் இந்த 10ஆம் வீடு அப்படின்றது அப்போ செய்கின்ற வேலை தொழிலை குறிக்கும். அதுல சுக்கிரன், உச்ச சுக்கிரன் சனி சேர்க்கை, அது பௌர்ணமி தினத்தினதான் புதிய ஒரு வேலைக்கு புதியதொரு தொழிலுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லை நீங்க ஏதோ பிசினஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல புதிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு அல்ல தொழிலை டெவலப் பண்றதுக்கு மறைமுக ஒரு தொழில் பார்த்து அதில் லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சான்சஸ் கிடைக்கும். இப்போ இந்த சுக்கிரன் சனி 2 பேரும் சேர்ந்து 7ஆம் பார்வையா கன்னிராசியை பார்ப்பாங்க. உங்களுடைய மிதுனத்திற்கு அது 4ஆம் இடம் அமையும். அப்போ மிக முக்கியமா வண்டி வாகனம் அல்லது சொத்து நிலபுலன்களில் ரகசிய பதிவு நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒரு பணம் காசை மறைமுகமான வழியிலோ சொத்து பத்துக்களை மறைமுகமான வழியிலோ கொடுக்க போகின்ற இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, இதை பயன்படுத்திக்கங்க. நிலபுலன்கள் சொத்துக்கள் வாங்கி போட்டுக்குங்க, அல்லது அதில் இருக்கக்கூடிய தகராறுகள் பிரிந்து போகும், தகராறுகள் முடிவுக்கு வரும். ஓகேங்களா? பூர்வீக சொத்துக்களை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வண்டி வாகனம், கார் வண்டி வாகன விஷயத்துல ஒரு மாற்றத்தை செய்யும், அல்லது வாங்கக்கூடிய யோகத்தை செய்யும், அல்லது மற்றவங்க சேர்த்து வச்ச பொன் பொருள், கார் வண்டி வாகனம், நிலபுலன்களை அல்லது சொந்த வீட்டை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து சேரும். ஓகேங்களா? முக்கியமா உங்க குடும்பத்தில் கூடிய பெரியோர்கள் முன்னோர்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்குகள் வரவுகள் கிடைக்கும். உங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களை கூட முன்னோக்கி இருக்கக்கூடியவங்க, அதிகார பதவியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இடம் மாற்றத்தால் அந்த இடம் காலியாகி அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு மிக முக்கியமாக பெண் வாரிசு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு யோகமும், அதே நேரத்தில் மாமியார் வீட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி உங்களுக்குன்னு உங்க கையில நீங்க பணம் காசு பார்க்கறதுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வேலை அல்லது தொழில் அமைந்து விடும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரன் சனி சேர்ந்தா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுல கௌரவ விருதுகளும் சில நன்மைகளும் கண்டிப்பா நடக்கும். திருவாரூர் பிறந்த மாணவர்களுக்கு படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பேச்சு திறமைகளால் அனைவரையும் வசீகரம் செய்து நல்ல ஒரு மாணவன் அல்லது நீங்க எல்லாருக்கும் பிரபலம் அடைகிற மாதிரி ஒரு பிரபல யோகத்தை பெறுவீங்க. ஸோ ஸ்கூல் காலேஜில் உங்க முகம் பதிகிற மாதிரி சில காரியங்கள் நடக்கும், ட்ரெண்ட் ஆவீங்க, அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வயதான முதியவர்களை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனை, இருதய சம்பந்தமான பிரச்சனை தான் கொஞ்சம் கவனத்தோட இருந்துங்க. ஆனா மிகப்பெரிய அளவு புதிய ஒரு பதவியோ பொறுப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமானவர்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. கண்டிப்பா குடும்பத்துல ஒரு வாரிசுக்குண்டான யோகங்கள் உண்டு. வாரிசு பிரிவில் சிக்கல் தடை இருந்தால் தடை நீங்கும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட விஷயத்த இந்த கடவுளும் இந்த சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது கொஞ்சம் ரகசியத்தை காத்து வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பா திருவாதிரை உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள்ல கொஞ்சம் சீக்கிரட் வச்சுக்கோங்க, அது ரொம்ப 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 நல்லது. இந்த 2026 ரகசியம் காக்கலைன்னா அது உங்களுக்கு பெரிய பெரிய மைனஸ் ஆகிப்போம். சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நல்லவர்களே, நான் இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி 10 நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் அவராமல் பிடிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.